கடைசி வரை நாம் தமிழர் கட்சி சீமான் போராடிக்கிட்டே தான் இருப்பாரா? அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போடு வரும், கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது. அதிகாரத்துக்கு எப்ப வருவ போட்டா வருவேன். ஆட்சிக்கு வராமல் கடைசி வரை போராட்டம் தான் செய்ய போகிறீர்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சி சொல்லு. நான் சொன்ன பரந்தூர்ல விமான நிலையம் கட்டணும், நீ கட்டி காட்டுன்றேன். நான் போராடி 8 வழிச்சாலை நிக்குது, நான் போராடி டங்ஸ்டன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டில நிக்குது, நான் போராடி பேனா வைக்கல நிக்குது. கடைசி வரை நாம் தமிழர் கட்சி சீமான் போராடிக்கிட்டே தான் இருப்பாரா? அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போடு வரும், கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது. அதிகாரத்துக்கு எப்ப வருவ போட்டா வருவேன். அதை விட்டு எப்ப வருவ? அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண? நான் வரணும்னு நினைச்சா வருவேன். இதுல ஒரு கேள்வி, நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண? அதிகாரத்துக்கு வந்தவெல்லாம் தீமையை பண்றேன், நான் நன்மையை செய்யணுங்கிறேன். நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சினா போடு, இல்லைன்னா மறுபடியும் நீ தெருவில் போடு, நீ அவனுக்கு போடு, அவ்வளவுதான். என்ன இருக்குது? போட்டு அப்புறம் போராடு, என்னைய கூப்பிடு, அதுக்கப்புறம் பேசுறேன். நீ வா, வீடு இடிக்கிறான், இங்க வா, இந்த பாரு உயர் மின்னழுத்த கோபுரம், இந்த பாரு கையில் எரிவா உள்ள பதிக்கிறான். போகணும்னு நினைச்சிருப்பாரு, போயிருப்பாரு. இதெல்லாம ஒரு கேள்வி. பத்தி எரியும் போது தெரியல அமைதியான மணிப்பூர் ஆக்கணும்ட்டு. இப்ப அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால உள்ள விட்டு வர்ற. தம்பி, பத்தி எரியும் போது நீங்க போயிருக்கணும்ல. அருணாச்சல பிரதேசம்னு ஒண்ணு இருக்குல்ல, நடு மாநிலம் இருக்குல்ல, அங்க நின்று ஓட்டு கேட்டு வர சொல்லுங்க பாப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.